அடுத்து ரிவர்சல். அந்த அடுத்து வர ரிவர்சலும் பெரிபிட்டி அப்படின்றது ரெண்டுமே ஒரே மீனிங் தான் வருது, டெஃபினிஷன் ஒன்று தான் வருது. பட் எக்ஸாம்பிள் கொஞ்சம் வேறு, ஓகேவா? இப்போ பெரிபிட்டியா அப்படிங்கிறது க்ரீக் வேர்டில் ரிவர்சல் அப்படிங்கிறது மீனிங். அதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு ட்ராமாவில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு பிளாட் வந்து ஒரு சீராக போயிட்டுருக்கு, அது ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு அப்படின்னா சடனாக இதில் வந்துட்டு ஒரு மாற்றம் வரும், சடனாக ஒரு கண்டனம் வரும். அதாவது இட் இஸ் டிஸ்கஸ்டு பை, இதை வந்து அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு அவரோட பொய்டிக்ஸில், ஆஸ் த ஷிஃப்ட் ஆஃப் த ட்ராஜிக் ப்ரொட்டகானிஸ்ட் ஃபார்ச்சூன் ஃப்ரம், ஒரு இது வந்து ஒரு ட்ரிக்கு அப்படிங்கிறாரு. இது ஒரு ட்ராஜிக்கில் ப்ரொட்டாகனிஸ்ட் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகுறாரு. எப்படி? ஒரு ஃபார்ச்சூன்லேருந்து ஒரு பேடுக்கு போகிறாரு, லைக் ஒரு குட்லேருந்து பேடுக்கு போகிறாரு. ஃபஸ்ட்டு அதுக்கு அவருக்கு அதிர்ஷ்டமாக கிடைக்குது, அதிர்ஷ்டமாக தான் இருக்கிறாரு. இல்லை ஏதோ ஒரு முடிவுனால அவர் வந்து ஒரு பேடான சுச்சுவேஷனுக்கு போயிடுறாரு. இதுதான் அந்த பிளாட்லேயே ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பெரிபிட்டிக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அ வெரி அன்வெல்தி மேன் ஹேஸ் பீன் making money for decades by taking big risk in the stock market. Suddenly it crashes into poverty. இப்போ வந்து ஒரு வெல்தி மேன் வந்து நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப மணிலாம் ஜாஸ்தியாக இருக்குது, அவர் ரொம்ப கொடுத்து வச்சவராக இருக்கிறார் இதெல்லாம். பட் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு ரிஸ்க் எடுத்ததுனால, ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுத்ததுனால சடனாக அது ஒரு டைம், அவருடைய நேரம் என்னமோ ஒரு டைம் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ இவர் அந்த அவ்வளோ வெல்தி மேனாக இருந்தவர் என்னவா ஆகிட்டார், பாவர்ட்டி மேனாக ஆகிட்டார். இதுதான் வெல்தி மேன் ஷிஃப்ட் வெல்தி மேன் இன்டு குட் பேட், ஐ மீன் பாவர்ட்டி மேன் அப்படிங்கிறது தான் இதில் பிரிய பெரிபிட்டி. வெர்ஸ் ரிவர்சலுடைய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, வென் த ஆடியன்ஸ் ஃபைண்ட் அவுட் ஹூ ஏடி, ப்ரிட்டி லிட்டில் லேரிஸ், ஏதோ ஒரு போயம் போல், போயமோ இல்லை ஏதோ ஒரு நாவல் போல். இதில் ப்ரிட்டி லிட்டில் லேரிஸ் அப்படிங்கிறவங்க, அதாவது ஏடி அப்படிங்கிறவங்க தான் அந்த ப்ரிட்டி லிட்டில் லேரிஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு 7 சீசன் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ இது ஒரு ஆடியன்ஸுக்கு வெயிட் பண்ண வைக்கிற ஒரு இதாக இருந்துச்சு. மிஸ்டேக் த ரைட்டர்ஸ் ஆஃப் தட் ஷோ மேட் வாஸ் வெயிட்டிங். இவனுடைய மிஸ்டேக் மேபி இது வந்து மிஸ்டேக்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. மிஸ்டேக் வந்து அந்த ரைட்டர் எப்போ சொல்லுவாராம், அந்த ஆடியன்ஸை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு அப்போ தான் சொல்லுவாராம். மேபி இது இழுக்கிறது அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க, இழுத்தடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்களோ என்னமோ. ஆனால் வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோன்னா, நம்ம இது பாகுபலி நம்ம பார்க்கலாம். ஸ்டார்டிங் கொண்டு வர சீனை லாஸ்ட்டில் கொண்டு வர சீனை ஃபஸ்ட்லேயும் கொண்டு வந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது நம்மளுக்கு ஒரு நல்ல குட் என்டர்டெயின்மெண்ட் தான். பட் ஸோ ரிவர்ஸாக கொண்டு வர்றது அப்படின்னா அதுதான், ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும், அது ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்துருக்கலான்ற மாதிரி இருக்கும். அதுதான் ரிவர்சல். பெரிபிட்டி அப்படிங்கிறது ஒரு வெல்தி மேன்லேருந்து அப்படியே ஒரு பாவர்ட்டி மேனாக மாறுறது, லைக் ஒரு நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கும், அது பேடாக மாறுறது, டேர்னிங் பாயிண்ட், அதுதான் பெரிபிட்டி அப்படிங்கிறது.